Hello 12 CBSE students. ஸோ நான் உங்கள் ரூபன் சார். இந்த கொஷினில் பார்த்தீங்க அப்படின்னா plot a graph showing the variation of Coulomb's force F versus 1 by r square. ஸோ நான் ஃபஸ்ட்டு இந்த வரைக்கும் உங்களுக்கு நான் சொல்கிறேன். உங்களுக்கு Coulomb's ஃபார்முலா தெரியும். F is equal to K Q1 Q2 by r square. இதில் F is inversely proportional to r square அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. டிஸ்டன்ஸுக்கு ஃபோர்ஸ் எப்படி இருக்கும்னா இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். அப்படின்னா இந்த மாதிரி வெறும் டிஸ்டன்ஸ்க்கும் ஃபோர்ஸ்க்கும் மட்டும் கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. டிஸ்டன்ஸ்க்கும் ஃபோர்ஸ்க்கும் நடுவில் நான் லைக் வாட் கிராஃப் வரைகிறேன் அப்படின்னா ஆஸ் அ டிஸ்டன்ஸ் இன்க்ரீசஸ் ஃபோர்ஸ் என்ன ஆகும், குறைஞ்சிட்டே வருமா? அப்போ குறைய குறைய we can draw a graph like this. சரியா? இந்த மாதிரி கண்ட்ராவியாக வரைய வேண்டாம். ஸோ யூ கேன் ட்ரா அ கிராஃப் லைக் திஸ், ரைட்டா? இந்த மாதிரி வரும். ஆனால் கொஷினில் அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா the graph should be drawn between what force versus 1 by r ஸ்கொயருக்கு கேட்டிருக்காங்க. அப்போ 1 by r ஸ்கொயருக்கு கேட்டிருக்காங்க அப்படின்னா ஆர் ஸ்கொயரும் ஃபோர்ஸும் எப்படி இருக்குது? டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். 1 by r ஸ்கொயரும் இவங்க ரெண்டு பேரும் எப்படி இருக்காங்கன்னா, இவங்க மொத்தமாக கணக்கு எடுத்தீங்கன்னா ரெண்டு பேரும் எப்படி இருக்காங்க? டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்காங்க. அப்போனா நீங்கள் கண்டிப்பாக எந்த மாதிரியான ஒரு கிராஃப் வரைய வேண்டியது இருக்குன்னா ஒரு லீனியர் கிராஃப் வரைய வேண்டியது இருக்கும். கரெக்டாக? சே ஃபார் எக்ஸாம்பிள் இது 1 by r ஸ்கொயர், இது எஃப். எக்ஸ் ஆக்சிஸில் நான் என்ன பண்ணுறேன், எக்ஸ் ஆக்சிஸில் 1 by r ஸ்கொயர் எடுத்திருக்கேன், ஒய் ஆக்சிஸில் எஃப் எடுத்திருக்கேன். சரியா? ஆனால் இந்த கொஷின் இதோடு முடியலை. சரியா? இப்போ இதுக்கு மட்டும் கேட்டிருக்காங்கன்னா நம்ம இப்படி ஒரு கிராஃபை வரைஞ்சிட்டு விட்டுறலாம். ஆனால் என்ன கேட்டிருக்காங்க, வேர் ஆர் இஸ் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டூ சார்ஜஸ் ஆஃப் ஈச் பேர் ஆஃப் த சார்ஜஸ். ரெண்டு பேர் கொடுத்துருக்காங்க, இது ஒரு பேராகவும் இது ஒரு பேராகவும் கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ இந்த ரெண்டு பேருக்கும் நம்ம கிராஃப் வரையணும், அதுதான் கொஷின். ஓகே, ஸோ அப்போ இந்த ரெண்டு பேரில் யாருக்கு எப்படி கிராஃப் வரையணும் அதை தான் நம்ம பார்க்கணும். சரியா? அப்போது நான் இங்கே ஒரு ஸ்லோப்பை நான் வரைஞ்சிக்கிறேன். ஓகே, கெட்டிங் அ ஆங்கிள் இயர் தீட்டா. அப்போது ஸ்லோப் வரைகிறோன்னு வச்சுக்கோங்களேன். சே ஃபார் எக்ஸாம்பிள் tan தீட்டான்னு எடுத்துப்போமா. ஸோ tan தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் சைடு யார்? இவர் தான் ஆப்போசிட்டில் யார்? எஃப் பை அட்ஜசன்ட் சைடு யார்? இவர் தானே. அப்போ 1 by r ஸ்கொயர், தட் இஸ் இந்த r ஸ்கொயர் மேலே போயிடுச்சுன்னா tan தீட்டா which is equal to எஃப் ஆர் ஸ்கொயர்னு எடுத்துக்கலாமா? எஃப் ஆர் ஸ்கொயர். ஸோ இது ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கோங்க. அப்படியே நம்ம இந்த ஃபார்முலாவில் பார்த்தோம் அப்படின்னா எஃப் ஆர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு கே Q1 Q2 அப்படின்னு வரும். கரெக்டாக? இப்போ பாருங்கள், இதோட லெஃப்ட் ஹேண்ட் சைடும் இதோட ரைட் ஹேண்ட் சைடும் எப்படி இருக்குது? ஈக்குவலாக இருக்கா? சரி, இவனை ஈக்குவேஷன் 2ன்னு வச்சுக்கிறேன். அப்போ இவங்க ரெண்டு பேரையும் நம்ம கம்பேர் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க. இந்த ரெண்டு ஈக்குவேஷன்ஸும் கம்பேர் பண்ணுறோம் அப்படின்னா வாட் வி கெட்? tan theta which is equal to k Q1 Q2ன்னு வருமா? இதில் k நம்ம என்னது? எலக்ட்ரோஸ்டாட்டிக் கான்ஸ்டன்ட் தானே. அப்போ tan theta which is directly proportional to Q1 Q2ன்னு எழுதிக்கிறோம். Q1 Q2 அப்படின்னா என்ன அர்த்தம்? யாருக்கு இந்த ப்ராடக்ட் அதிகமாக இருக்கோ, கொடுத்துருக்கிற பேரில் யாருக்கு இந்த ப்ராடக்ட் அதிகமாக இருக்கோ அவங்களுக்கு அதிகமான ஆங்கிள் வரும். இங்கே நம்ம போட்டிருக்க ஆங்கிள் இருக்குல்ல, அவங்களுக்கு அதிகமான ஆங்கிள் வரும் அப்படின்னு சொல்கிறோம். சரியா? அப்போ யாருக்கு ப்ராடக்ட் அதிகமாக இருக்கும்? ஜஸ்ட் வி ஹாவ் டு மல்டிப்ளை தீஸ் டூ. இப்போ 1 மைக்ரோ கூலும் இன்ட்டு 2 மைக்ரோ கூலும் பண்ணிங்கன்னா யூ வில் பி கெட்டிங் வாட்? ஜஸ்ட் உங்களுக்கு சிம்பிளாக என்ன தான் கிடைக்க போகுது? 1 into 2 you are going to 2 மைக்ரோ கூலும் தான் கிடைக்க போகுது. கரெக்டாக? இங்கே பாருங்கள், 1 into 3 you will be getting what? 3 minus 3 மைக்ரோ கூலும், மைனஸ் 3 மைக்ரோ கூலும். அப்போ -2க்கு என்ன இருக்கும்? ரெண்டு பேரும் லைக் சார்ஜஸாக இருக்கிறதுனால ரெண்டு பேரும் ரிப்பல் பண்ணுவான். கரெக்டாக? ரெண்டு பேரும் ரிப்பல் பண்ணுவான். இங்கே என்ன ஆகும்? அட்ராக்ஷனல் ஃபோர்ஸ் வரும். இவனுக்கு தான் ப்ராடக்ட் அதிகமாக இருக்குது. ஸோ வாட் வி கேன் டூ, ஹவு வி கேன் ட்ரா தட் கிராஃப் இஸ், ஈஸியாக புரிஞ்சுக்கோங்க. சரியா? கொஷினை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னாவே ஈஸியாக எழுதிடலாம். ஓகே, ஸோ இவங்க ப்ளஸ் எஃப், இவங்க மைனஸ் எஃப். சரியா? இப்படி எடுத்துக்கிட்டேன் நான். அப்போது
ப்ளஸ் எஃப் யார், இவன் தானே ரிப்பல்சிவ் ஃபோர்ஸு 2 மைக்ரோ கூலும் தானே. அப்போது இவனுக்கு ஸ்லோப் வந்து சின்னதாக இருக்கணும், இவனுக்கு ஸ்லோப் வந்து சின்னதாக இருக்கணும். θ1 எடுத்துக்கோ, θ1. இந்த பாயிண்ட்டை நான் என்ன எடுத்துக்கலாம், இவனுக்கான பேர் என்னது 1 மைக்ரோ கூலும் 2 மைக்ரோ கூலும். சரியா? இப்போ நான் இவனுக்கு வரைகிறேன், இந்த அட்ராக்டிவ் ஃபோர்ஸ்க்கு வரைகிறேன் அப்படின்னா இந்த ஆங்கிளை விட கொஞ்சம் பெரியதாக வரையணும். நீ போடும்போதே எக்ஸாக்டான வேல்யூவில் போட வேணாம், பட் நீ கொஞ்சம் பெரிய ஆங்கிள் வரையணும், θ2. அப்போ இந்த பாயிண்ட் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 மைக்ரோ கூலும் -3 மைக்ரோ கூலும்கான என்னது கிராஃப். புரியுதா உனக்கு? அப்போ இதுலேருந்து என்ன புரிஞ்சுது, சே θ is directly proportional to product of the charges and the θ's எப்படி இருக்குது, θ2 is greater than θ1. ஸோ இவ்வளோ தான் இந்த கொஷின். ரொம்ப சிம்பிளாக புரிஞ்சுக்கோ. தேங்க்யூ.